அன்பானவர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பல பத்திரிகைகளில் நாம் பார்க்கிறோம், நம்முடைய தொகுதியினுடைய எம்பி என்ன செஞ்சாரு, 5 வருஷத்துல அவர் செஞ்ச பணிகள் என்ன, அவர் தொகுதி பக்கம் வந்தாரா, அவர் நிறைவேற்றிய சாதனைகள் என்ன அப்படின்னு எல்லாம் தலையங்கமா போட்டு மக்கள் கிட்ட கருத்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் தெரிந்து கொண்ட வகையில ஒரே ஒரு நபர் கூட, நம்ம எம்பி நல்ல வேலை செஞ்சாரு, உருப்படியா இந்த திட்டத்தை நிறைவேற்றி இருக்கிறாரு, நம்ம தொகுதி பக்கம் வந்தாரு, ரொம்ப சூப்பரான எம்பி அப்படின்னு சொல்லக்கூடியத நாம எங்கேயுமே பார்க்க முடியல. எல்லாருமே என்ன சொல்றாங்க, நம்ம எம்பி இருக்கிறாரா நம்ம தொகுதிக்கு, யார் அவர் பேர் என்ன, எந்த கட்சியை சேர்ந்தவர் அப்படிங்கிற அந்த கேள்வி. நம்ம எம்பியை பார்க்கவே இல்லையே, இது வரைக்கும் தொகுதி பக்கம் வரவே இல்லையே, அவரு ஓட்டு வாங்கிட்டு போனதோட சரி, அவர் திரும்பி கூட பார்க்கலையே அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு தான் இன்றைக்கு இருக்கு. எந்த வேலையுமே செய்யாமல் இருப்பதற்காகவா நாம எம்பியை தேர்வு செஞ்சோம்? என்ன எதிர்பார்ப்புல நம்ம எம்பியை தேர்வு செஞ்சோம்? மக்களுக்கு சேவை செய்வாரு, நம்ம தொகுதிக்காக வேலை செய்வாரு அப்படிங்கிற எண்ணம். அதே மாதிரிதான் எம்எல்ஏவுக்கு நம்ம தேர்வு செஞ்சு எம்எல்ஏவா சட்டமன்றத்துக்கு அனுப்புறோம்னு சொன்னா என்ன காரணத்துக்காக நம்ம அனுப்புறோம்? எதுக்காக எம்எல்ஏ அப்படிங்கிற ஒரு அந்த பொறுப்பை ஒருத்தருக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா, ஒரு மக்கள் பணியாற்றுவார், நம்முடைய தொகுதியினுடைய அந்த பணிகளை அவர் நிறைவேற்றுவார் அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்பு தான் இல்லையா? அந்த எதிர்பார்ப்பு எல்லாம் இன்றைக்கு பூர்த்தியாகி கொண்டிருக்கிறதா என்றால் இல்லை. ஏன் அவங்க செயல்படாமல் இருக்கிறார்கள்? எம்எல்ஏவும் எம்பியும் இருக்கும் இடம் கூட தெரியாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கு ஏன் வந்தது என்று சொன்னால், அதற்கு யாரு காரணம் என்று சொன்னால், நாம் சுய பரிசோதனை செய்ய வேண்டும். பொதுமக்களாகிய நாம் தான் அதற்கு காரணம். எப்படி காரணம் என்று நீங்கள் கேட்கலாம். ஆம், முன்பெல்லாம் மனிதர்களை பார்த்து நல்ல மனிதரா, நல்ல கட்சியா, நல்ல செயல்பாட்டாளரா என்று பார்த்து ஓட்டு போட்டு எம்எல்ஏவாகவும் எம்பியாகவும் அனுப்பிய அந்த காலம் போச்சு. முன்பெல்லாம் அப்படித்தானே அனுப்பிட்டு இருந்தோம். இப்ப எப்படி அனுப்புறோம்? தேர்வு செய்யக்கூடிய எம்எல்ஏவை நம்ம எந்த அடிப்படையில் தேர்வு செய்கிறோம்? கடைசி 2 நாட்கள் 3 நாட்கள் நாம் தேர்வு செய்யக்கூடிய அந்த சூழல் மாறுகிறது. யாரு எந்த வேட்பாளர் அதிகமாக பணம் கொடுக்கிறார், எந்த கட்சி அதிகமாக ஓட்டுக்கு பணம் கொடுக்கிறதோ அவரை நாம் எம்எல்ஏ வாக்குறோம், அவருக்கு நம்முடைய ஓட்டை செலுத்துகிறோம். எந்த எம்பியினுடைய வேட்பாளர் அதிகமாக ஓட்டுக்கு பணம் கொடுக்கிறாரோ அவரை நாம் என்ன செய்கிறோம்? எம்பியா மாத்தி, எம்பியா ஆக்கி வெற்றி பெற செய்து அவரை நம்ம நாடாளுமன்றத்திற்கும் எம்எல்ஏவை சட்டமன்றத்துக்கும் அனுப்புறோமா இல்லையா? ஒரு எம்எல்ஏ வெற்றி பெறுகிறார் என்று சொன்னால், அவர் குறைந்தபட்சம் 5 கோடி ரூபாய் முதல் 6 கோடி ரூபாய் செலவு செய்கிறாரா இல்லையா? அப்போ அந்த பணம் எப்படி அவரை சம்பாதிக்க முடியும்? அதே போலத்தான் எம்பி வெற்றி பெறுவதற்கு முன்பாக அவர் கோடிக்கணக்கிலே வாரி இறைக்கிறார். ஓட்டுக்கு காசு என்ற அந்த காரணத்தை வைத்துக்கொண்டு அவர் ஒவ்வொரு ஓட்டுக்கும் இத்தனை 1000 என்று செலவு செய்ததனால்தான் அவர் எம்பியாக முடிகிறது, அவர் எம்எல்ஏவாக முடிகிறது. அவர் வெற்றி பெற்று 5 ஆண்டுகளிலே வெற்றி பெறக்கூடிய அந்த எம்பி ஆகட்டும் எம்எல்ஏ ஆகட்டும் என்ன நினைக்கிறாங்க? நாம் செலவு செய்த பணத்தை எப்படி மீட்டு எடுப்பது, அதை இரட்டிப்பாப்பது ஆக்குவது எப்படி, அதை பல மடங்காக உயர்த்துவது எப்படி என்று அவர்கள் திட்டம் போடுகிறார்கள். இருப்பது 5 ஆண்டுகள், அந்த 5 வருஷத்துல நம்ம செலவு பண்ண பணத்தை எப்படி நம்ம மீட்டு எடுக்கிறது, அதை எப்படி அதிகமாக நாம மாற்றுவது என்பதுதான் யோசிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவர்கள் எப்படி பணியாற்றுவார்கள் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். எனவே கடைசி நேரத்தில் நாம் எடுக்கக்கூடிய முடிவு சரியான முடிவாக இருந்தது என்று சொன்னால், நல்லவர்களை நம்ம சட்டமன்றத்துக்கும் பாராளுமன்றத்துக்கும் அனுப்பியிருக்க முடியும். அப்படி அனுப்பியவர்கள் தான் நாம் இல்லையா? நல்லவர்களை தேர்வு அனுப்பியதன் விளைவுதான் பல நல்ல திட்டங்கள் நம்முடைய தொகுதிகளுக்கு சேர்ந்திருக்கிறது. மறுக்க முடியுமா? இன்றைக்கு ஏன் 5 ஆண்டு காலம் வீணாக போனது என்பதையும் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நம்ம ஒருத்தர் ஓட்டுக்கு காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டுட்டோம்னு சொன்னா, அடுத்து அந்த சட்டமன்ற உறுப்பினரோ பாராளுமன்ற உறுப்பினரோ சரியாக செயல்படாத நேரத்திலே அவரிடத்தில் நாம் எப்படி சென்று அவரை குற்றம் காண முடியும்? ஏன் நீ வேலை செய்யலன்னு எப்படி அவரை பார்த்து நம்ம கேட்க முடியும்? நம்ம தொகுதியின் பக்கம் ஏன் நீ வரலைன்னு சொல்லி அவரை பார்த்து ஏன் நம்ம எப்படி கேட்பதற்கு நமக்கு முகம் இருக்கும்? ஏனென்றால்
நாம் காசு வாங்கிவிட்டோம் என்கின்ற அந்த குற்ற உணர்வு நம்மை தடுக்கும். அவரை கேள்வி கேட்பதை விட்டு நம்மை அது தடுக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த ஒரு பெரும் தீமையை நாம் நம்முடைய இந்த சமூகத்திலிருந்து ஒழித்து விட்டால் நம்முடைய ஓட்டு விலை மதிப்பற்றது. சாதாரணமான விஷயம் கிடையாது. ஒரே ஒரு ஓட்டு தானே, நம்முடைய குடும்பம் மட்டும் தானே, நாம ஓட்டு வாங்கி மாத்தி போடுவதனால என்ன ஆயிட போகுதுன்னு சொல்லி நாம யோசித்தோம் என்று சொன்னால், ஒவ்வொரு குடும்பமும் அப்படி யோசிக்க ஆரம்பித்து விட்டால் நாம் யோசித்து பாருங்கள், நல்லவர்கள் எல்லாம் அரசியலிலே இருக்க முடியாத ஒரு சூழல். ஊழல் பெருச்சாளிகளும் பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்கின்ற ஒரே எண்ணத்தின் அடிப்படையில அரசியலுக்கு வரக்கூடியவர்கள் தான் அதிகமாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. ஜிஎஸ்டி என்ற அந்த வரியின் மூலமாகவும் சமூக நல்லிணக்கம் உடைக்கக்கூடிய சிதைக்கக்கூடிய முயற்சிகளும் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு பொருளாதார அடிப்படையில பின்தங்கிய உயர் சாதி வகுப்பினருக்கு 10% இடஒதுக்கீடு அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் பார்க்கின்ற பொழுது நாம் சரியான முறையில சரியான நபர்களை தேர்வு செய்யாததன் விளைவு இந்த பிரச்சனைகளை எல்லாம் நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். நாளுக்கு நாள் இந்த பிரச்சனைகள் கூடிக்கொண்டே போகிறதே தவிர இந்த பிரச்சனைகளுக்கு விடிவு என்பது இல்லாமல் இருக்கிறது. எனவே ஓட்டுக்கு நாம் காசை பெறாமல் நாம் நல்லவர்களுக்கு நாம் வாக்களிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் எந்த கட்சி என்பது இரண்டாவது விஷயம். அவர்கள் நல்லவர்களா, மக்களுக்கு பணியாற்றுவார்களா, ஏற்கனவே அவர்கள் களத்திலே இருக்கிறார்களா, பணியாற்றி கொண்டிருக்கிறார்களா என்பதையெல்லாம் ஆலோசனை செய்து நன்கு ஆலோசித்து நாம் முடிவெடுக்க வேண்டும். இனி வருங்காலங்களிலாவது நாம் நல்ல முடிவை எடுத்து ஓட்டுக்கு காசு கொடுக்காமல் யார் கேட்கிறார்களோ ஓட்டை, அவர்களுக்கு நல்லவர்களை தேர்வு செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். இந்த சமூக தீமையை நம் சமூகத்திலிருந்து ஒழிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்ற அந்த அழைப்பை உங்களுக்கு நான் விடுத்தவனாக இவ்வளவு நேரம் என்னுடைய இந்த காணொலியை கண்டமைக்காக உங்களுக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன். என்னுடைய அந்த பேச்சிலே உங்களுக்கு உடன்பாடு இருக்கிறது என்று சொன்னால் இந்த வீடியோவை மற்றவர்களுக்கு நீங்கள் ஷேர் செய்யுங்கள். மற்றவர்களும்